ஹalleluya குட் மார்னிங். ஞாயிற்றுக்கிழமைங்க. கிறிஸ்மஸ் ஈவ் வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு 2 நாள்ல நமக்கு முன்பாக. இந்த காலையில கூட தேவனுடைய ஆலயத்துக்கு போறீங்களா? கிறிஸ்மஸ் ஈவ் சர்வீஸ் இருக்கு, 25ஆம் தேதி ஸ்பெஷல் சர்வீசஸ் இருக்கு என்று இன்றைக்கு அலட்சியமா இருக்காதீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரை துதிக்கணும். இது 51வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்துல. ஆண்டவருடைய கிருபை இருந்தா நெக்ஸ்ட் சண்டே இஸ் த லாஸ்ட் சண்டே ஆஃப் திஸ் இயர். 51 ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனேன்னு நீங்கள எத்தனை பேர் சொல்ல முடியும்? 365 நாளும் நான் ஜெபித்து கொண்டே தேவனோடு சகவாசம் செய்து கொண்டு என் பக்தியை காப்பாற்றி கொண்டேன்னு உங்களில் எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியுமோ எனக்கு தெரியல. ஒரு முறை நம்மை நாம் பரீட்சித்து கொண்டு இந்த வருஷத்துல நடந்த தவறுகள், அலட்சியம் இன்னொரு வருஷமும் தொடராதபடிக்கு நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு வசனத்தை கேட்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஐயா. இந்த வருஷத்தின் கடைசிக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. 6 நாட்களும் வேலை செய்யுங்க, ஆனா 7வது நாளிலே என்ன ஆராதிங்கன்னு சொன்னீங்க. 52 ஞாயிற்றுக்கிழமைகளாக எங்களுக்கு இந்த வருஷத்திலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய நாளை கனப்படுத்துவதற்கும் ஆசிகளை பெறவும் ஒரு முறை திரும்பி பார்த்து எத்தனை ஞாயிற்றுக்கிழமைங்க எங்க வாழ்க்கையில நாங்கள் அலட்சியம் செய்தோம் என்று உணர்ந்து கொண்டு மனம் திரும்புவதற்கும் இழந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு முன்னிருக்கிற கொஞ்ச நாட்களிலே சம்பாதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி சொல்லுங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க. நீங்க நேர்ல சொன்னா எனக்கு தெரியாது இல்லையா? இல்லைன்னா லைவ் சாட்ல ஒரு டைப் செய்யுங்க. 52 ஞாயிற்றுக்கிழமைகள் நாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனோம். அதாங்க இன்னைக்கு 51 ஞாயிற்றுக்கிழமை. கடந்த 50 ஞாயிற்றுக்கிழமையும் போனோம், இன்றைக்கும் போகிறோம் என்று சொல்ல முடியுமா? எஸ், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு உயிர்த்தெழுதலின் நாளாக, ஆண்டவரை ஆராதிக்கிற நாளாக, வருஷத்துக்கு ஒரு முறை வருகிற அவருடைய பிறப்பு, வருஷத்துக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கிற அவர் உயிர்த்தெழுதல் அல்லது அவருடைய சிலுவை மரணம், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயர், 4 நாள் போதுன்னு நினைக்கிறாங்க சிலர் தேவனுடைய ஆலயத்துக்கு போவது. ஆனா வாரம் வாரம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவது, அனுதினமும் தேவனோடு சஞ்சரிப்பது தான் ஒரு கிறிஸ்தவத்தின் உண்மையான பக்தி. போனோம் வந்தோம்னு சொன்னா கூட போதாதுங்க. நிறைய பேர் வழக்கத்தின்படி ஞாயிற்றுக்கிழமைன்னு கிளம்புங்க 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 கிளம்புங்க, வாங்க வாங்க போயிட்டு வந்துடலாம் அவருடைய ஆலயத்துக்குன்னு என்று அவசரமா போய்விடுகிற ஒரு வகையான கிறிஸ்தவங்களை கூட பார்க்கிறோங்க. எவ்வளவு சீக்கிரம் ஆலயத்துக்கு போயிட்டு அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வந்துடலான்னு எண்ணத்தோடு கூட ஜஸ்ட் ஒரு ஆஜர் போட்டுட்டு வந்துடுவாங்க இல்லையா சில நேரம் டியூட்டியில. அதே போல டக்குன்னு சைன் பண்ணிட்டு வந்துடலான்றது போல காணப்பட்டு வந்துடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா மனசு திருப்தியா கர்த்தருடைய நாளை கர்த்தரோடு செலவிடணும்ன்ற ஆசை, அவருடைய சந்நிதியில இருக்க வேண்டும் என்ற ஆசை இன்றைக்கு அநேகருக்கு இல்லைங்க. அது மட்டுமல்ல, சில ஆலயங்களுக்கு போனா அந்த ஆலயங்கள்ல பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் நடக்கிறது இல்ல. அப்படின்னா ஆவியின் ஏவுதலினாலே நடத்தப்படுறது இல்லை, எல்லாம் எழுத்தின் முறையில தான் போகுது. வசனத்தை வாசிப்பாங்க, பாடல் பாடுவாங்க, அந்த நிகழ்ச்சியில ஆராதனையின் ஒழுங்கின்படி செயல்படுத்துவாங்க, விசுவாச பிரமாணம் செய்வாங்க, வாரம் வாரம் செய்வாங்க. ஆனாலும் புஸ்தகத்தை பார்த்து தான் செய்வாங்க, ஏன்னா மனசுக்கு போகல அது. பாருங்க, கிறிஸ்தவ பக்தி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது இருதயத்துக்கு சம்பந்தப்பட்ட பக்தி. உங்க இருதயத்தை வைக்காம நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலும் அது ஜஸ்ட் மெக்கானிக்கலா இருக்கும். நாம் ஆவியோடும் சத்தியத்தோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். கேட்ட வசனத்தை நாம் தேவனுடைய சந்நிதியில தியானிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அதே வசனமா இருந்தாலும் அதில் இருக்கிற அர்த்தத்தை, அதில் இருக்கிற வல்லமையை, அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் சந்தர்ப்பத்தில் அநேக ஆர்ப்பாட்டங்களின் மத்தியில வசனத்தை வாசிக்கிறீங்களோ என்னமோ, பாடல் பாடுறீங்களோ என்னமோ, எல்லா நிகழ்ச்சிகளும் ஆர்ப்பாட்டமா நல்லா நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்னமோ. ஆனா அதுல எத்தனை பேருடைய இருதயங்கள் அசைக்கப்பட்டது? எத்தனை பேர் அதுக்கு பதில் கொடுத்தாங்க? இல்லைன்னா நம் பண்டிகைகள், நம் பண்டிகை நாட்கள் தேவனுக்கு அருவருப்பான்.
உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்றுங்கள். நாங்க ஏதோ வித்தியாசமா பாடுறோம் தாவீதை போல என்று நினைக்கிறீங்க. ஆனா உன் உடைந்த இருதயத்தோடு பாடுகிறதில்ல, நன்றியுள்ள உள்ளத்தோடு பாடுகிறதில்ல. நீங்க தாளத்துக்கேற்றவாறு பாடுவதற்கும், நீங்க உங்க குரல் கேட்பதற்காகவே பாடுவதற்கும் பாடுறீங்க. ஆனா உங்களுடைய சத்தம் என் சந்நிதியில கேட்கும்படிக்கு, நான் சந்தோஷப்படும்படிக்கு ஆராதிப்பதில்லை என்று அன்றைக்கே பரிசேயர்கள் சாஸ்திரிகளோடு ஆண்டவர் சொல்லவே சொன்னார். இன்றைய விசுவாசிகள் என்பவர்களிடம் கூட ஆண்டவர் அதே சொல்றாரு. ஒருமுறை வாசிப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம், மத்தேயுவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், என்னவாம்? கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, அவர்கள் காதுகள் கேட்பதற்கு மந்தமாயிருக்கிறது, அவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஆகவே நீங்கள் காதார கேட்பீர்கள், ஆனால் உணர்ந்து கொள்ளவே மாட்டீர்கள். கண்ணார காண்பீர்கள், ஆனால் சிறிதளவும் அறியாதிருப்பீர்கள். பா, இது என்ன மனுஷங்க? இவங்க என்ன பக்தர்கள்? காதார கேட்பீர்கள், ஆனால் உணரமாட்டாங்க. காண்பாங்க, கேட்பாங்க, ஆனா உணரமாட்டாங்க. தங்கள் இருதயத்துல வைக்க மாட்டாங்க. மனதினை திருப்பிக் கொண்டு ஆரோக்கியப்பட மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க. பாருங்க, நாம ஒரு விஷயத்தை கேட்கும்போது இந்த சோப்பை பயன்படுத்துங்க, இந்த வாஷிங் பவுடரை பயன்படுத்துங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ பளபளன்னு இருக்கும் உங்களுடைய வஸ்திரங்கள் என்று அது இதுன்னு அவங்க சொல்லும்போது, நாம சோப்பை கொண்டு வந்து அதை வாங்கி அதை பயன்படுத்தும் போது தானே அதனுடைய விளைவை பார்க்க முடியும். ஓஹோ, சூப்பரா இருக்கு இதுன்னு நினைக்கிறதுனால மட்டும், ஆமா அந்த சோப்பு அது நல்லா வேலை செய்யும்னு நம்புறதுனால மட்டும் உங்க வஸ்திரம் சுத்தமாகுமா? ஏசாண்டவரை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. எப்பா, இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அருமையானதுன்னு ஒத்துக்கொள்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கு. ஆனா அந்த போதனைகளை அவங்க உணர மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துப்பாங்களோ என்னமோ, அந்த வசனத்திலே இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை உணர்ந்து அதை இருதயத்துல செயல்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கு பெயருக்கு ஒரு பக்தியோடு நாம் இருக்கிறதுனால தான் எவ்வளவு முறை இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாலும், பாருங்க, நாம ஜீசஸ் லவ்ஸ் யூ என்ற ஒரு சின்ன வாக்கியத்தை நம்ம சொன்ன உடனே சில இடங்கள்ல எப்பவும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கேட்டிராதவங்க, அதன் மதிப்பை அறியாதவங்க, முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்கிறவங்க அதற்கு எவ்வளவோ கைத்தட்டுவாங்க, எவ்வளவோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? He died for you, உனக்காக அவர் மரித்தார் என்று சொல்லும் போது அவங்க ஐயோ எனக்கா என்று இருதயங்கள் அசைக்கப்பட்டவங்களா அவங்க மனம் திரும்புவாங்க. நம்மில் அநேகருக்கு இந்த வார்த்தைகள்லாம் சர்வ சாதாரணமாய்விட்டது. ஹல்லேலூயா என்று சொல்லுகிறோம் வாய் நிறைய, ஆனா மனதார ஆண்டவரை துதிக்கிறோமா? அல்லேலூயானா தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிஜமா எத்தனை முறை வீணாக ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்றோம். ஆனா உண்மையா உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கிறோமா? ஆச்சாரத்தோடு கூடிய வார்த்தைகள், பக்தி, பழக்கம் தேவனுக்கு அருவருப்புங்க. ஆண்டவர் நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றி அவருடைய சாட்சிகளாய் வாழணும்னு ஆசைப்படுறார். ஒரு முறை ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள போனா அது கிரியை செய்யுங்க. நம் மனக்கண்கள் திறக்கப்படும், நமக்கு நம் காதுகள் திறக்கப்படும். தேவனுடைய குரலை கேட்கும் போது நம் இருதயத்துல கிரியை நடக்கும். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. கொழுப்பு ரொம்ப கெட்டதுங்க.
கொலஸ்ட்ரால்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்களா? கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உடல் பருமன் வந்துடும், ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, இன்னும் எத்தனையோ வகையான நோய்களுக்கு காரணமா இருக்கு. எப்போ கொழுப்பு வரும்? சாப்பிட்டதை நம்ம செரிக்க வைக்கலன்னா, ஜீரணமாகாம இருந்தா அந்த சாப்பாடெல்லாம் ஜாஸ்தியாகி, அந்த ஃபேட் எல்லாம் ஜாஸ்தியாகி, அது கொழுப்பாக சேர்ந்து போய் அது தொங்கும். ஏசாண்டவரின் சுவிசேஷத்தை கேட்டு அதை இதயத்துக்குள்ள எடுத்துக்காதவங்க, அவங்க நல்லா ஆரோக்கியமான நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடை சாப்பிட்டு நல்லா உழைக்கிறவங்க, நிறைய பிரயாசப்படுறவங்க, நல்லா ஓடுறவங்க, நடக்கிறவங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு கொழுப்பு சேராது, ஜாஸ்தியாகாது. ஏன்னா அது கரைந்து விடும். கொழுப்பு கரைந்து போய் தசைகளாக மாறும், மசில்ஸாக மாறும். இயேசு கிறிஸ்துவை பற்றின உபதேசம் கூட அப்படிதாங்க. அது அருமையா அதை உள்வாங்கினதை மனசுல வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாம போனா, வாழ்க்கைக்கு உதவாத தத்துவங்களை போல ஏசாண்டவரின் வார்த்தைகள் எல்லாம், அவர் பைபிள்ல இருக்கிற வசனம் எல்லாம் நம்முடைய இருதயம் நிறைய, நம்ம மனசு நிறைய, நம்ம மூளை நிறைய வச்சிருப்போமோ என்னமோ. ஆனா அதை பின்பற்றாததுனாலே, அது கரையாததுனால, அது பிராக்டிஸ்ல வைக்காததுனால, இனி உன் இருதயம் இனி தேவனுடைய வார்த்தையினால் அசைக்கப்படாது. கொழுப்பெல்லாம் கர்த்தருடையது என்று பைபிள்ல இருக்குங்க. பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தும் போது கொழுப்பெல்லாம் பலிபீடத்தின் மேல சுட்டெரிக்கணும். பலி செலுத்தின பின்பு அந்த மீந்த மாமிசத்தை ஆசாரியர்கள் சாப்பிடலாம். அந்த கொழுப்பு சாப்பிட்டா ஆசாரியர்கள் இடை ஜாஸ்தி ஆயிடும்னு. அதுக்குதான் தேவன் கொழுப்பெல்லாம் என்னுடையது, உன் பலன் எல்லாம் என்னுடையதே. நமக்கு இருக்கிற பலனை எல்லாம் தேவனுக்காக செலவழிக்கும் போது நம் ஆவிக்குரிய விதத்துல பலவான்களா மாறுவோம், வீரர்களாவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். நல்லா சாப்பிட்டு உட்கார்றவன் எப்படி கொழுத்து போவானோ அது போல ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்று, தேவனை துதிக்காமல், நம் அயலானை நேசிக்காமல், நமக்கு கொடுத்தவைகள்ல மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம, நாமே அவைகளை நாம் சேர்த்து வைக்கும் போது நாம ஆவிக்குரிய விதத்துல கொழுத்து போனவங்களா ஆகிவிடுவோம். என் வார்த்தைகளை உணர்வதற்கு, என் வார்த்தைகளை, என்னுடைய காரியங்களை பார்ப்பதற்கு அவர்களால முடியல. ஏன்னா அவர்களுடைய காதுகள் கொழுத்தது, அவர்கள் இருதயம் கொழுத்தது, அவர்கள் காதுகள் கேட்பதற்கு மந்தமானது. மந்தமாகிவிட்ட காதுகள் சரியா கேட்காது. மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்காது. போதையில இருக்கிறவன் என்னவான், ஏன்னா அவனுக்கு அந்த போதையில மற்றவர்கள் பேசுறது அவனுடைய காதுகளுக்கு அது மந்தமா இருக்கும். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் அநேக முறை பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார். அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு காது இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் கேட்க வேண்டும் என்ற மனசு இருக்கிறவங்க, கேட்பதற்கு அவங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தினவங்க, அந்த வார்த்தைகளை அவங்க இருதயத்துல பத்திரப்படுத்துவாங்க. அது கிரியை நடப்பிக்கும். இந்த கடைசி நாட்கள்ல அநேகருடைய இருதயங்கள் கொழுத்து போயிருக்கு. அவங்க காதுகள் மந்தமாக இருக்கிறது. கண்ணார காண்பார்கள், ஆனால் கொஞ்சம் கூட உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. அநேக முறை நம்ம பார்த்து கொண்டுதான் இருப்போம், ஆனா மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். பாத்தீங்களா? நாம் பார்த்து கொண்டு இருப்பதை என்ன அங்க பாக்குறீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா எதையோ ஆலோசித்து கொண்டு எங்கேயோ இருக்கிறாங்க. கண்கள் திறந்துதான் இருக்கு, ஆனா உன் பார்வை நீங்க பார்க்கிறது மேல போகல. தேவனுடைய சந்நிதியில கூட நாம இருக்கும்போது நம் பார்வை அப்படியும் இப்படியும் பார்க்கிறதா இருக்கிறது. அந்த சீமோன் ஆண்டவரை விருந்துக்கு அழைத்தான். ஆனால் ஆண்டவரை பார்க்காமல், விருந்துல சந்தோஷப்படாமல், ஆண்டவரை கனப்படுத்தல, ஆண்டவருக்கு வரவேற்பு சொல்லவில்லை. ஆனா அங்கே ஒரு ஸ்திரீ பாவியானவலாம், பாவம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய மன்னிப்புக்காக அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்து கொண்டு இருக்காரு. அவங்கள பார்த்து கொண்டு, இவர் தீர்க்கதரிசி தானா, இந்த பாவியான ஸ்திரீ இங்க எதுக்கு வந்தால் என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிமோனே, நீ அந்த ஸ்திரீயை பார்த்து கொண்டு இருக்கிற, உன்னிடத்துல ஒன்னு சொல்ல போகிறேன். என்னை அழைத்து கொண்டாய், என்னை வரவழைத்தாய். நீ எனக்கு கனம் கொடுக்கவில்லை, மரியாதை செலுத்தவில்லை, வரவேற்கவில்லை, என்னை கண்டுகொள்ளவும் இல்லை. என்னை எதிரில் உட்கார வைத்து நீ எங்கேயோ பார்க்கிற, யாரையோ பார்க்கிற, ஏதோ ஆலோசனை செய்யற. இதுதானங்க இன்றைக்கு.
இப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது, ஆலயத்துல வசனங்களை கேட்கும்போது நிஜமா 100% தேவ ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைகள் உங்க இருதயத்துக்கு போகுதா? அற்புதங்கள் நடக்குங்க அப்படி செய்தா. தேவனுடைய சந்நிதியில உன் மனசு திருப்தியாக நேரம் செலவிடுறோமா? நீ ஜெபிக்கும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நீ ஜெபிக்கும்படிக்கு உன்னுடைய மனது ஒருமுகப்படுதா? அது இல்லாததுனாலதான் இன்றைக்கு அநேகர் பெயரளவு பக்திக்கு பழக்கப்பட்டுட்டோம். 16வது வசனம் வாசித்து நிறைவு செய்யறேன் பாருங்க. உங்கள் கண்கள் பார்க்கிறதுனாலே நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தேவன் நம்மை பார்த்து சொல்வாராக. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலே அது பாக்கியம் உள்ளது. உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலே அது பாக்கியம் உள்ளது. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலே இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இடத்திலே நமக்காக சிலுவையில மரித்த இயேசுவை பார்க்கிறோம். நமக்காக பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து தேவனோடு உட்காரும் பாக்கியத்தை விட்டுவிட்டு, பரலோக சிங்காசனத்தை கூட விட்டுவிட்டு, நமக்காக தன்னை தாழ்த்தி பெத்லகேம் கிராமத்திலே பிறந்த கிறிஸ்துவிலே பரிபூர்ணமான ஆண்டவரை பார்க்க முடிகிறது நம்மால. நாம் கேட்கிற இந்த வார்த்தைகள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், அவருக்கு பிரியமானவர்களுக்கு பூமியின் மேலே சமாதானமும், இன்று ரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நம்ம உணர்ந்திருக்கிறதுனால நம்ம பாக்கியவான்கள். இவ்வளவு பாக்கியம். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காண நினைத்தும் காணவில்லை, நீங்கள் கேட்கிறவைகளை கேட்க ஆசைப்பட்டும் கேட்கவில்லை. என்னங்க, கேட்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு கேட்கப்படவில்லை, பார்க்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு தெரியவில்லை. இந்த சந்தர்ப்பங்களிலே நம் ஆண்டவர் நம்மை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்களிலே ஒவ்வொரு எழுத்தும் நிறைவேறுவதை பார்க்கிறோம். விசுவாசத்தின் கண்களினாலே நம்முடைய ஆண்டவரை ஆவியோடும் சத்தியத்தோடும் நாம் ஆராதிக்க முடிகிறது. வாங்க சரி, ஆலயத்துக்கு போகணும்ல. சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உம்முடைய அன்பின் கரங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெயரளவு பக்தியிலிருந்து எங்களை தப்புவித்து ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. பெத்லகேமிலே சிறு பாலனை பார்த்து அதிலே பரிபூரணமான கிறிஸ்துவை கண்ட சாஸ்திரிகளைப் போல பிள்ளையாயிருந்த பாலனாகிய இயேசுவை பார்த்து அவர்கள் ஆராதித்து அவரை துதித்து கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பிரசித்தம் செய்த மெய்ப்பர்களைப் போல இந்த கடைசி நாட்கள்ல இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற நாங்கள் பரிபூர்ணரான, சம்பூர்ணரான, உயிர்த்தெழுந்தவரான சீக்கிரத்தில் வருகிற கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கு விசுவாசத்தோடு உம்மை துதிக்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புங்கள். அதே போல நீங்க எந்த தேசத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. மறந்துடாதீங்க. உங்க எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்க. இந்த புது வருஷத்துக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு நாம உள்நுழையும்படிக்கு நம்மை நாம் தேவனுடைய சந்நிதியில தாழ்த்துவோம், சரி செய்து கொள்ளுவோம். வாக்கு தத்தங்களை பெற்று தேவ சந்நிதியில முன் செல்லுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இதே நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.